காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது புரட்டாசியோட தழுவு தான். நாங்கள் போன வருஷமே நான் வீடியோ போட்டிருப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்க போகுது. ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப வீடியோஸ்லாம் இப்போ வரவே மாட்டிக்குது கூட சொல்லுவீங்க. ஆமாம், வீடியோஸே எடுக்கிறதே இல்லை. இனிமேல் அப்படி கிடையாது. இனிமேல் வீடியோஸ் எல்லாமே உங்கள் ரெகுலராக வந்துடும். இந்த கம்மி டைம்லேயே என்னென்ன என்னால் காமிக்க முடியுமோ நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக ஃபுல்லாக தொடச்சிட்டு பூலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சமையல் வேலை எப்போவுமே நார்மல் சொல்கிற மாதிரி இது எல்லாமே எங்கள் மாமியார் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி இந்த சாமி வேலை ப்ளஸ் பூ வைக்கிறது, இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வைக்கிறது எல்லாமே அது என்னோடய வேலையாக தான் இருக்கும், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே. ஸோ எனக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுக்காக. ஆனால் ரொம்ப டைம் ஆகும். வீடியோ எடுத்துகிட்டே ஒரு வேலை பண்ணுறதுன்றது நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி லெமனில் நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெமனில் மஞ்சள், ஒரு லெமனில் குங்குமம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வைக்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த மாதிரி லெமன்லலாம் வைக்க மாட்டேன். ஸோ இந்த வாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு எல்லோ அந்த ரெட்டு அந்த கலர்ஃபுல்லாக செம்மையாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டு சாமி அறை, ஓகேங்களா, ரூம் கூட சொல்லலாம். அது நாங்கள் ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே ரொம்ப க்ளீனாக ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருப்போம். பார்க்க அவங்களுக்கே தெரியும். எப்போவுமே இந்த மாதிரி எல்லாருமே அப்படி தான். நம்ம வீட்டில் பெட்ரூம் அசிங்கமாக இருந்தாலுமே யாருக்கும் தெரியாது. பட் சாமி ரூம்ன்றது ரொம்ப எப்போவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருக்கணும். ஸோ அதேமாதிரி எல்லாமே க்ளீனாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெருமாளுக்கு ஒரு குட்டி படையல் மாதிரி கீழே போட்டாச்சு. ஆக்சுவலி மேலே வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. ஸோ கீழேயே வச்சாச்சு. அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே சமைச்சது எல்லாமே சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது செம்ம நெய், அந்த முந்திரி திராட்சைலாம் போட்டு ஒரு பொங்கல். சுட சுட சாதம். இது நாங்கள் பித்தளை அந்த குண்டால தான் சாப்பாடெலாம் பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார், அதுக்கப்புறமா வடை ஓட்டை வடை, உளுந்த வடை, சாரி உளுந்த வடை, அதுக்கப்புறமா அது மெது வடையா, சாரி அது. அதுக்கப்புறமா அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வாழைக்காய் பொரியல். ஸோ அதெல்லாம் வச்சாச்சு செம்மையாக. ஆக்சுவலி இந்த ஒரு சாமி ஃபேஸ் இதை நான் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னே நான் பண்ணதே கிடையாது இது. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நல்லாவே வந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. இதை விட நிறைய பேர் பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. அப்படியே பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு.